ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறு விஷயத்த நான் அந்த நேரத்தில் சொல்கிறதுக்காக நான் தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த விஷயத்த நம்ம ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, மற்றவங்கக்கிட்டேயும் சரி சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிற விதங்கிறது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் அதுவும் எங்கள் வீட்டில் பொறுத்தளவில் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக யாருமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஆளுங்க கிடையாது. ஏன்னா லவ் பண்ணுறதுங்கிறதையே அவங்க ஒரு இதாக நினைக்கிறவங்கள்கிட்ட போய் நம்ம இது மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேமிலியே ஒருத்தவங்க லவ் பண்ணுற மாதிரி சொன்னோன்னே எப்படி இருக்கும் அப்படின்னோடனே, அதனால் நான் யோசித்தேன். சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எதையும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து மாற போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம இந்த வீட்டில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எங்கள் அப்பாக்கிட்டேயும் சரி, அம்மாக்கிட்டேயும் சரி 2 பேர்கிட்டையுமே சொன்னேன். இது மாதிரி நான் இது மாதிரி ஒருத்தரை ஆஃபீஸில் உள்ளவங்கள 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்னொடனே எங்கள் அப்பாவுக்கு உடனே கோவம் வந்துட்டு, அப்போ உன் இஷ்டத்துக்கு இத்தனை நாளாக இதுக்கு தான் இது பண்ணிகிட்டு இருந்தியா, அதனால தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஆரம்பித்தார். அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் கண்டிப்பாக சமாதானம் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம என்னதான் ஒருத்தவங்க சமாதானம் ஆகிறாங்களோ ஆகலையோ, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகலை அப்படின்னா அது வேறு விஷயம். நம்ம ட்ரை பண்ணாமே அதை நம்ம சரியாக இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால, எங்கள் பெரியம்மா பொண்ணு அப்படி தான் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை, பண்ணலை. அவங்க இது மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால அப்போ தான் நான் யோசித்தேன், இது மாதிரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் சொன்னேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்ததுக்கப்புறம் நான் அப்போ தான் யோசித்தேன். இது மாதிரி சரி ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் யாருக்கிட்டையுமே நான் பேசலை. அப்படியே அமைதியாகவே தான் இருந்தேன். யாருக்கிட்டையுமே பேசலை, பண்ணல. அப்படியே அமைதியாக இருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக நான் இருந்தாலும் பண்ணாலும் எல்லாருமே அந்த அவங்க பேசுகிறது, மாப்பிள்ளை பார்க்குறது, அப்பா என்ன பேசுகிறாரோ அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர, நான் இது மாதிரி என்ன நிலமையில இருக்கிறேன், என்ன ஏதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, சரி ஓகே, இதுக்கப்புறம் இவர் எந்த ஒரு நிலைமைக்கும் இதாக மாட்டார் போல இருக்குது நம்மளுக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் அக்கா சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்கான முடிவுகளை அவங்களே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதையும் நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது சரியாக வருதோ அதை நம்ம இது பண்ணி பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நானாகவே எனக்குள்ளேயே முடிவெடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறமே அப்பா என்கிட்ட பேசினார். இது மாதிரி நான் உன் கல்யாணத்துக்கு எந்த விதத்துலையும் இது பண்ண போகிறதில்லம்மா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், நீ விரும்பின பையனுக்கு பண்ணி வைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தன்மையாக பேசினார். என்ன தான் அவர் பேசினாலும் பண்ணாலும் ஒரு இதில் அவரோட மனசுக்குள்ளே என்னை சமாதானப்படுத்த தான் பார்க்குறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த பையன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வரப்போகிறாரே தவிர, அதை விட்டுட்டு அவர் பழைய விஷயத்துலேருந்து மாற மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் என்ன தான் பண்ணாலும் ஒரு சில பேரை நம்மளால் இது பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இவரும் ஒரு சில விஷயத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்ம இதாக இது பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன். சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் இது பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் தான் நான் இருந்தேன். அதனாலேயே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் சரியான ஒரு இது இல்லை. சரி பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி
நீ விரும்புகிற பையனை உன்னோட சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு சம்மதம் தான். ஆனால் அந்த பையனுக்கு சொந்த வீடு நம்ம இப்போ ஒரு பையன் பார்த்தோன்னா சொந்த வீடு இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம பார்ப்போம். அந்த பையனுக்கு சொந்த வீடு இருக்கா